வணக்கம் உறவுகளே, நான் சுஷ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நீளுங்க. இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக அமையும். இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு அலங்காரம் தான் செய்ய போகிறேன். இப்போ டிசம்பர் மாதம் நல்லபடியாக நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தி அலங்காரத்தை தான் செய்ய போகிறேன். விதம் விதமாக செய்ய போகிறேன். அதை எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே நாங்கள் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலங்காரத்துக்கு தேவையான இலைகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக தான் செய்ய போகிறேன். மெழுகுதிரி வைக்கிறதுக்கான மரப்பலகை அதுகளையும் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இப்படியான பொருட்களையும் வச்சுருக்கிறேன். பழைய மரக்குத்திகள் எடுத்து இதில் ஆணி அரைஞ்சு ஏற்கனவே நான் செய்த பழைய இதை நான் இப்போ புதிதாக மாற்றி அமைக்க போகிறேன். அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். வாங்க. நான் சின்ன ஒரு அலங்காரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் தான் பெருசாக செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு பிளாஸ்டிக் மூடி அதை எடுத்து வச்சுருக்கேன். மற்றது இந்த மரக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நீமாவில் வச்சு முதல்ல ஒட்ட போகிறேன். போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்படி ஒரு முக்கோண ஷேப்பில் தான் நான் எடுத்திருக்கிறேன். இனி இந்த சின்ன மெழுகுதிரி தான் இதில் வைக்க போகிறேன். ரெண்டாக சின்ன நான் தான் செய்ய போகிறேன். அப்படியே சின்ன மெழுகுதிரி தான் வைக்க போகிறேன். பாருங்க, சின்ன மெழுகுதிரி. இதுக்கு நான் லீமை போடுறேன். லீமை போட்டு இப்படி வச்சுட்டேன். பாருங்க, இந்த ஷேப்பில். இதுதான் முன்பக்கம். இப்போ இந்த முன்பக்கத்துக்கு மான் பாயிற மாதிரி வைக்க போகிறேன். முதல்ல லீமை போடுவோம். லீமை இதுலேயே போட்டு ஒட்டலாம். பாருங்க, இப்படி நிற்கணும். அப்படியாக இந்த மானின் உடம்பில் நாங்கள் போட்டோம்னா சரி. இந்த லீமை போட்டுட்டு இப்படி ஒட்ட வேண்டியதான். பாருங்க, இப்படி. இப்படி இன்னும் 2 ஒட்ட போகிறேன். ரெண்டாவதும் ஒட்டிட்டேன். இன்னும் ஒரு மான் ஒட்டினா இன்னும் அழகாக இருக்கும். அந்தபடியே இன்னொரு மான் ஒட்டுவோம். பாருங்க, 3 மானும் ஒட்டியாச்சு. நல்லா அழகாக ஒட்டப்பட்டு நிற்கிது. இதுக்கு கூடுதலாக பிளாஸ்டிக் தான் பாவிக்க போகிறேன். இது ஒரு சிறிய மேசைக்கான அலங்காரம் முடிஞ்சது. சிம்பிளாக செய்ய முடிச்சாச்சு. பாருங்க, இதுக்குள்ள நாங்கள் வேணுமென்னு சொன்னால் ஃப்ரெஷ் இலையிலையும் 2-3 சேர்த்து இயற்கை மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெழுகுதிரி அலங்காரம் முடிஞ்சது. பாருங்க, 3 மான், நல்ல ஒரு சிறிய ஒரு அலங்காரம். இந்த அலங்காரம் முடிவுக்கு வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அலங்காரம் செய்கிறதுக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு பெரிய மெழுகுதிரி எடுத்திருக்கிறேன். இப்படி ஒரு மரக்குத்தியும் எடுத்திருக்கிறேன். இப்படி ஒரு கருப்பு தட்டும் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த மரக்குத்தியைத்தான்
முதல்ல வைக்க போகிறோம். இது வந்து மிகவும் பழமையானது. இப்போ புதுசாக பாவிப்போம்னுட்டு புதுசாக இந்த அலங்காரத்தை செய்கிறதுக்குன்னு சொல்லி எடுத்திருக்கிறேன். இதை வந்து முதல்ல நாங்கள் ஒட்ட வேணும் இந்த தட்டில் வச்சு. தாராளமாக லீம் போட்டிருக்கிறேன். பேரமண்டபடியாக கொஞ்சம் அழகாக நிற்கணும், அதுக்காக நிறைய லீம் போட்டிருக்கேன். லீம் போட்டு ஒட்டிட்டேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலகத்தட்டையும் நான் வந்து ஒட்டணும். அது இப்படி ஒரு ஷேப்பில் தான் வைக்க போகிறேன். பாருங்க இப்படி. கொஞ்சம் முன்னுக்கா வச்சிருக்கிறேன் பாருங்க இப்படி. இனி இதுக்கு மேலே மெழுகுதிரியை வைக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மெழுகுதிரி பெரிய மெழுகுதிரி தான் வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஷ் ஆனது தான். இதை நாங்கள் இதுக்குள்ளால இப்படி செருகி வைப்போம். அதுக்கு தான் கொஞ்சம் இடம் விட்டேன்னா அதுக்கேற்ற மாரி செருகி வைப்போம். அப்படி செருகி வச்சுருக்கிறேன். நேரத்தில் வச்சுட்டு இன்னும் முன்னுக்கு வர பகுதியெல்லாம் லீம் போட்டு ஒட்ட போகிறேன். பெரிய பெரிய துண்டுகள்லாம் ஒட்டுவோம். அப்படி இனி அடுத்ததை மட்டும் கொஞ்சம் நேரம் முறைக்கு பிடிச்சி வச்சுருந்தோம்னா நல்ல வடிவாக வெளியே வந்துடும். இங்கே பக்கமும் வைப்போம். இந்த கொப்பை நான் இப்படி இதுக்குள்ள செருகி விட போகிறேன். ஏன்னு சொன்னால் இதுக்குள்ள இட வடிவம் தெரியுது. அப்படியே அது தெரியாமல் மறைச்சி அழகாக அப்படி வைப்போம். இது கொஞ்சம் முள், ஆனால் கொஞ்சம் அவதானமாக பார்த்து செய்யணும். இந்த தாவரத்தில் இலைகளில் வந்து முள் இருக்குது. இது இப்படியே தொடர்ச்சியாக வர ஒரு அழகாக இருக்கும் பாருங்க. இப்போ நாங்கள் இந்த ஸ்டார்களை கொழுவோம். இதில் 2 ஸ்டார் போட போகிறோம். இதில் ஆணி இருக்குது. இதில் ஆணி இருக்குது. அப்படியே குத்தி விட்டால் நிற்கும். அதே மாதிரி இங்கே அலையும் ஒரு ஸ்டார் ஒன்று வைப்போம். நடுவில் வந்து இந்த ஸ்டாரை இப்படி குத்தி விடுவோம். இந்த வட்டத்தில் மட்டும் லீமை போட்டுட்டு இந்த வளையத்தில் லீமை போடுறோம். இதில் ஒரு ஆணி இருக்குது. இதில் ஒரு ஆணி இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே நாங்கள் அழகாக வச்சு விட்டோம்னா அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த சின்ன சின்ன ஏற்கனவே பாவிச்சதான் இருந்தாலும் இந்த முறையும் நாங்கள் பாவிக்கலாம். லீமை போட்டு ஒட்டி வைக்கிறேன்.
கொஞ்சம் பெருசாக மாற்றி வச்சுருக்கிறேன். இதுலேயும் போட்டது விழுந்துட்டுது, கொஞ்சம் கூட போடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலங்காரம் முடிவுக்கு வந்துட்டுது. சின்ன ஒரு அலங்காரம் செய்ய போகிறேன். அதை மிரக்குத்தி எடுத்திருக்கிறேன், மெழுகுதிரியும் எடுத்திருக்கிறேன். மெழுகுதிரியை எண்ணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த இலையை இதில் நடுவோம். சைட்டாக போடுவோம் கம்மை. அங்காளி பக்கத்துக்கும் இன்னொரு இலையை நடுவோம். இப்போ இந்த காய் உண்டை எடுத்து அதில் கம் போடுவோம். இது வடிவ ஒட்டுப்படையில் இதோடைய நாங்கள் நிறத்திலேயே போடுவோம். கொஞ்சம் பிடிச்சி கொண்டிக்க இந்த வடிவம் அருகி வரும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மான் வைக்கிற மாதிரி ஒரு சன்னா போடுவோம். இதில் ஒரு மான் துளி வைக்கிற மாதிரி அவ்வளோதான். இந்த அலங்காரம் முடிவுக்கு வந்துட்டு பார்த்தியா? Schön.
காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதே போன்ற சிறந்த காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.